ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்று மாலையில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சீக்ரெட் ஆஃப் ஹியூமன் ஸ்பிரிட், மனித ஆவியின் ரகசியங்கள். இன்னைக்கு 19வது செய்தியை நான் பேசுகிறேன். நான் ஒரு 50 செய்தியை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னேன். அது 75 100 ஆகலாம். 100வது நாள் கொண்டாடுவோம். ஏனென்றால் நான் எடுக்க என் ஆண்டவர் அள்ளி தருகிறார் வார்த்தைகளை. ஒரு மனிதனுடைய ஆவிக்குள்ள இவ்வளோ பெரிய ரகசியங்கள் தேவன் வைத்திருக்கிறாரா? இந்த வேதாகமத்திலே நான் இவ்வளோ காலம் அறியாமல் இருந்து விட்டேனே என்ற நான் உணர்கிறேன், திக்குமுண்டாடுகிறேன். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்னார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான். மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன், மாமிசத்தில் பிறப்பது மாமிசமாக இருக்கும், ஆவினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். ஏற்கனவே மாமிசத்தால் பிறப்பது மாமிசமாக இருக்கும்னு சொல்லி பல காரியங்களை பல பிரசங்கத்துக்கு முன்பாக சொல்லியிருக்கிறேன். மாமிசம் எதுக்கும் உதவாது. மாமிசமான மனைவி, மாமிசமான கணவன், மாமிசமான பிள்ளைகள், மாமிசமான உறவுகள், மாமிசமான உலகம். இங்கே என்ன எதிர்பார்க்க முடியும்? எந்த ஒரு லட்டையும் எதிர்பார்க்க முடியாது, எந்த ஒரு அல்வாவையும் எதிர்பார்க்க முடியாது. மாமிசத்தின் கிரிகள் தான் இருக்கும் அங்கே. நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையை மாற்ற தான் ஆவிக்குள் இயேசு பிரவேசிக்கிறார். ஆவினால் பிறப்பை கொடுக்கிறார். ரட்சிப்பு, மறுபிறப்பு என்ற ஒரு காரியம் என்று பார்க்க போகிறோம் 19வது செய்தியில். நாம் இன்று ரட்சிப்பு அல்லது மீட்பு புரியாத புதிராக மக்கள் இன்று வரைக்கும் நடத்தப்பட்டு வருகிறார்கள். ஸ்தோத்திரம். இந்த ரட்சிப்பு, மறுபிறப்பு, மீட்பு இதோடு சபை நின்று விடுகிறது. கிறிஸ்தவர்கள் நின்று விடுகிறார்கள், ஊழியம் செய்கிறவர்கள் நின்று விடுகிறார்கள். அதுதான் திருச்சபையினுடைய பிரச்சனை, ஊழியம் செய்வருடைய பிரச்சனை, கிறிஸ்தவ மக்களுடைய பிரச்சனை என்பதை நீங்கள் புரிய வேண்டும். அதற்கு மேல் கற்றுக்கொள்ள என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லை. ஆராதனைக்கு போகணும், 2 பாட்டை போடணும், ஆபிரகாம் பற்றி, ஈசாக்கை பற்றி, யோசேப்பை பற்றி, தானியலை பற்றி, எஸ்தரை பற்றி, ரெபேக்காலை பற்றி, ஆரோனை பற்றி, மிரியாமை பற்றி. ஸ்தோத்திரம். இப்படி ஒரு பிரசங்கத்தை வருஷந்தோறும் அரைச்சமாகவே அரைச்சி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அவ்வளோதான். நாங்களும் ஒரு 3 பாட்டை நடத்துகிறோம், ஒரு அறிவிப்பை கொடுக்குறோம், ஒரு பிரசங்கத்தை பண்ணுறோம், காணிக்கை எடுக்கிறோம், போயிட்டு வாங்க என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறோம். இதுக்காக நான் ஒரு போதகராக இருந்து ஒரு சபையை நடத்துகிறேன். நான் பலமுறை யோசிப்பேன், வாரத்தில் 3 நாள் 2 நாள் கூடி ஒரு ஆராதனை பண்ணி காணிக்கை எடுக்கிற வேலையா என் வேலை? இதுக்கு தான் அழைக்கப்பட்டேன் ஆண்டவரே என்ற கேள்விகள் பலமுறை எனக்குள்ளே நான் கேட்டு இருக்கிறேன். என்றால் நான் எனக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவர் எனக்குள்ளே அப்படி கேட்டுக்கொள்வதற்கு எனக்கு போதிக்கிறார். ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டோம், மனம் திரும்பினோம், ஒரு வேறுபட்ட ஜீவியம். வேறுபட்ட ஜீவினா என்ன? பெண்டிகாஸ் சர்ச் போதகர் நான். நாங்கள் சொல்லுவோம், இதெல்லாம் இருக்கக்கூடாது, பூ வைக்கக்கூடாது, தாலி கட்ட முடியாது. ஸ்தோத்திரம். நீங்கள் ஹோலி கம்யூனியன்னா இப்படி தான் இருக்கணும். இப்படி ஒரு வேறுபட்ட ஜீவியத்தினுடைய கதையை சொல்லுவோம். கதைங்கிறதுக்காக வருத்தப்பட வேண்டாம். ஏன்னால் நானும் அப்படி தான் நடத்தப்பட்டேன். வேறுபட்ட ஜீவனம் இப்படி தான், ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கக்கூடாது, என்ஜாய்மெண்ட் இருக்கக்கூடாது, அனுபவிக்கக்கூடாது, ஊர் சுற்ற போகக்கூடாது, 4 இடத்த போய் பார்க்கக்கூடாது, எப்பவும் ஜபம் தவமா வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா போதிக்கப்பட்டோம். பரவாயில்ல, அது நல்லா தான் இருந்தது இந்த வாழ்க்கை. நான் மீட்கப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டேன், மனம் திரும்பினேன், சரி ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போனேன், சரி ஏதோ ஒரு சபைக்கு போனேன், சரி ஞானஸ்தானம் எடுத்தேன், சரி அபிஷேகம் பெற்றேன், அந்நிய பாஷை பேசணும், சரி அதுக்கப்புறம் என்னங்க பண்ணீங்க? ட்ரெஸ்ஸை கழுத்தினா அதே மாற்றினேன், இதை மாற்றினேன், அப்புறம் என்ன பண்ணி வேறு என்ன பண்ணீங்க? அங்கே வீட்டு கூட நடக்கும், வீட்டு கூடத்துக்கு போவேன், அப்புறம் என்ன பண்ணீங்க? ஊழியத்துக்கு போவேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? தெரிஞ்சவங்களுக்கு நாங்கள் சுவிசேஷம் சொல்லுவோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? சொல்லுங்கள். நீ சொல்லுங்கள், என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள்.
இப்படி நாங்கள் 20 வயசில் போனோங்க, இப்போ வந்து 95 வயசு ஆகுது, 80 வயசு ஆகுது, இப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. ஓகே, பரவாயில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இது ஒரு வட்டம், சர்க்கிள். அதாவது ஒரு மனுஷனுக்கு சுவிசேஷம் சொல்வது, அவனை சபைக்குள் கொண்டு வருவது, அவனுக்கு இயேசுவை பற்றி சொல்வது, அவனுக்கு ஞானஸ்நானம் எடுக்க வைப்பது, அதுக்கப்புறம் அவனை ஜெபத்துக்கோ உபவாசத்துக்கோ கம்யூனிட்டி சர்வீஸ்லாம் இப்படி இருக்கணும், ஞானஸ்நானம் இப்படி இருக்கணும், இதெல்லாம் விடணும், இதெல்லாம் பண்ணணும். இந்த சர்ச்சில் இப்படிலாம் உபதேசம் இருக்குது, பாரம்பரியம் இருக்குது, இதில் நீ கை கொள்ளணும். விவாகம்னா இப்படிலாம் இருக்கணும், இப்படி தான் நீ பண்ணணும். விவாகத்தில் நீ கட்ட போகிற பெண்ணுக்கு வெள்ளை தான் போடணும், ஆனால் நீ மட்டும் கோட்டு போட்டுக்கலாம். எப்படி? பெண்ணுக்கு வெள்ளை, இவர் கோட்டு போட்டுக்கார். அப்புறம் சர்ச்சுக்குள்ள வெள்ளை, அதுக்கப்புறம் சூப்பராக அங்கே போய் சினிமா நடி ஆயிடுவாங்க. ஏன் இந்த ஏமாத்து வேலைலாம் செய்கிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பார்த்த கல்யாணமெல்லாம் ரொம்ப எளிமையாக ஆடம்பரம் இல்லாமல் இருந்தது. இப்போ சினிமா நடிகர் வீட்டு கல்யாணம் போல் சாதாரண வீட்டு கல்யாணமும் விசேஷம் ஊழியருடைய கல்யாணம் அதை காட்டில் பயங்கரமாக இருக்குது. கல்யாணம் ஆடம்பரமாக நடத்துவது சந்தோஷம், மகிழ்ச்சி. 1000 பேருக்கு 5000 பேருக்கு சாப்பாடு போடுவது நான் சந்தோஷம், நானும் போடுவேன். எனக்கு ஒரு 5 பிள்ளைகள் இருந்தால் அப்படி கல்யாணம் பண்ணி 5000 பேருக்கு சாப்பாடு போடுவது மகிழ்ச்சி தான். ஸ்தோத்திரம். அதை மகிழ்ச்சியாக செய்யுங்க. வாழ்க்கையில் ஒரு நாள் தான் கல்யாணம். நல்ல பட்டு புடவை கட்டுங்க, நகையை போடுங்க, பூவை வைங்க, சந்தோஷமாக இருங்க. அதுக்கு நான் எதிர்ப்பே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கிறோம், ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுத்தேன், அபிஷேகம் பெற்றேன், அந்நிய பாஷை பேசினேன், சபைக்குள்ளே போனேன், ஆராதித்தேன், காணிக்கையை போட்டேன், ஊழியம் செஞ்சேன், ப்ரேயர் செல்லுக்கு போனேன், அப்புறம் மிஷினரி காணி கொடுத்தேன், அப்புறம் வாலிப காணிக்கு கொடுத்தேன், அப்புறம் கிராம சபை கொடுத்தேன், அப்புறம் அங்கே ஒரு பார்ட் டைமாக ஒரு ஊழியத்தை கற்றுக் கொடுத்தாங்க, அதை கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சொல்லு, ஒரே வட்டம் தான். அந்த வட்டத்துக்குள்ளேயே நம்ம இருக்கிறோம். அப்போ தேவனுடைய நோக்கம் நிறைவேறியதா? அவருடைய பர்பஸ், காட் பர்பஸ் நிறைவேற்றினீர்களா? நிறைவேறியதா? அதுதான் இல்லை. என்ன நோக்கம்? அவருடைய நோக்கம் என்ன? இது செய்வதா ஒரு நோக்கம்? மற்ற மதங்களைப் போல 40 ஆண்டு சபையில் நான் ஊழியம் செய்கிறேன். மக்களின் ஆர்வம் ரட்சிக்கப்பட வேண்டும், ரொம்ப நன்றி. ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும், நன்றி. அபிஷேகம் பெற வேண்டும், நன்றி. அந்நிய பாஷை அடையாளம் பெற வேண்டும், நன்றி. எல்லா கூட்டத்துக்கும் ஒழுங்காக வர வேண்டும், நன்றி. தசமாவும் காணிக்கை போட வேண்டும், நன்றி. அதுக்கப்புறம் சொல்லுங்கள், ஸ்தோத்திரம். வீட்டு கூட்டங்களுக்கு வர வேண்டும், நன்றி. போதகர் எப்பொழுதெல்லாம் அறிவிப்பு கொடுக்குறாரோ அதற்கு கீழ்ப்படிய வேண்டும், நன்றி. இதை தவிர வேறு ஆர்வம் எதுவுமே இல்லை மக்களுக்கு. இதைத்தான் 40 வருஷம் 50 வருஷம் அப்படியே தொடர்கதையாக ஒரு ட்ரெயினை போல் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய நோக்கம், வாட் பர்பஸ்? காட் பர்பஸ். தேவனுடைய நோக்கம், அவர் ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். உபாகம் 30:20. அவர் உங்களுக்குள் நுழைந்து உங்கள் ஆவியில் வசிப்பது, அதுதான் பிரதான நோக்கம். இப்போ நீங்கள் செஞ்சது எல்லாமே வரவேற்கத்தக்கது, குட் திங்ஸ், நல்ல காரியங்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டது, ஞானஸ்நானம் எடுத்தது, அபிஷேகம் பெற்றது, அந்நிய பாஷை பேசுறது, சபைக்கு போகிறது, கொடுப்பது, போதரோடு ஒத்துழைப்பதெல்லாம் குட் திங்ஸ், நல்ல காரியம். பேக், ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் உங்கள் ஆவிக்குள் நுழைந்து அவர் வாழ விரும்புகிறார். உபாகம் 30:20. ஜீவனாக, வாழ்வாக, ஸ்பிரிட்டாக, ஆவியாக உங்களுக்குள் நுழைந்து வாழ விரும்புகிறார். இதுதான் காட் பர்பஸ். அந்த ஜீவனும் தீர்க்காயுசுமான பிரம்மாண்டமான தேவன் உங்க ஆவிக்குள்ள வந்து தன்னை ஒரு ஆவியா உள்ள வைக்கணும்னா, உங்க ஆவி எவ்வளோ பெரிய மகத்துவம் உள்ளது. எப்பேற்பட்ட மகத்துவம் உள்ள ஆவியை உங்களுக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இவர் யார்? இந்த தேவன் யார்? ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. புதிய ஏற்பாட்டில் நல்லா வாசிங்க.
ஸ்தோத்திரம். தரவா புதிய ஏற்பாட்டை வாசிங்க. ஊழியராக இருந்தாலும் சரி, ஊழியர் செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டை நிருபங்களை நல்லா வாசிங்க. வாசித்து அசைப்போடுங்க. நல்ல குறிப்புகளை எழுதி வைங்க. ஸ்தோத்திரம். நல்லா பாருங்க. 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். தேறினவங்களுக்கு தான் இப்போ நாம் பண்ண போகிற பிரசங்கம் புரியும். தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். இப்பிரபஞ்சத்தின் ஞானம் அல்ல, இந்த உலகத்தின் தத்துவங்கள் அல்ல, பிலாசபி அல்ல. ஸ்தோத்திரம். கார்ல் மார்க்ஸ் தீசிஸ், ஸ்தோத்திரம், கமாலியன் தத்துவங்கள், சாக்ரட்டிஸ் தத்துவங்கள் அல்ல, கிரேக்க தத்துவங்கள் அல்ல, பிரிட்டிஷ் தத்துவங்கள் அல்ல. நாங்கள் அந்த ஞானத்தை பேசல. இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அது அழிந்து போகிறவர்களுடைய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. இந்த உலகத்தில் பல ஞானிகள் தோன்றி பல ஞானமான காரியங்களை புகட்டினார்கள். அப்படி கவிதைகள், அப்படி ஞானமுள்ள வார்த்தைகள் எல்லாம் பிரபலிக்கிற வார்த்தைகளாக இருந்தது, பிரபலமான வார்த்தையாக இருந்தது, அளவிட முடியாத வார்த்தையாக இருந்தது. அதில் ஒருத்தர் சாக்ரட்டிஸ். ஸ்தோத்திரம். ஒரு முறை ஒரு பெரிய மகாலுக்கு போனாராம். மகால், எல்லா பொருளும் இருப்பதான் மகால். ஒரே பில்டிங்கில் எல்லாம் இருக்கும். நம்ம இப்போ தான் பார்க்குறோம். ஒரு 10 வருஷமாக தான் நம்ம நாட்டில். அவர் காலங்களில் போனாராம். நம்ம பார்த்துட்டு என்ன சொல்லுவோம்? என்கிட்ட அது இல்லை, இது இல்லை, இது இல்லை, அது இல்லை, இது இல்லை, இது வேணும், இது வேணும், இது வேணும் விரும்புவோம். அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு தேவையில்லாத பொருளெல்லாம் இந்த பில்டிங்குள்ளே வச்சிருக்கிறான். அவர் ஞானத்தை பார்த்தீங்களா? எதுக்கு வச்சிருக்கிறான்? எனக்கு தேவையில்லாதலாம் நிறையா இருக்குது. அதான் சாக்ரட்டிஸோட ஞானம். அந்த ஞானத்தை அல்ல, அழிந்து போகிற பிரபுக்களுடைய ஞானத்தை அல்ல. உலகம் தோன்றுவதற்கு முன்பே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தப்பட்ட மறைக்கப்பட்டதுமாக இருக்கிற ரகசியமான ஞானத்தை பேசுகிறோம். நீ மற்ற தமிழ் மொழிகளை பார்க்க மர்மமான ரகசியம் என்று போடப்பட்டு இருக்கிறது. நீங்கள் ரோமன் கத்தோலிக் பைபிளையோ மற்ற தமிழ் மொழிபெயர்ப்பிலையோ மர்மமான ரகசியம் என்று போடப்பட்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். மறைக்கப்பட்ட ரகசியமாகிய ஞானத்தை பற்றி, தேவ ஞானத்தை பற்றி பேசுகிறோம். இப்பிரபஞ்சத்தில் உள்ள பிரபுக்கள், அறிவாளிகள், படித்தவர்கள், பட்டதாரிகள், மத குருகள், அந்நாட்டை ஆண்டவர்கள் அந்த ஞானத்தை ஒருவனும் அறியவில்லை. அறிந்திருந்தார்கள் என்றால் மகிமையின் கர்த்தரை, மகிமையின் கர்த்தர் யார்? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. கர்த்தர் யார்? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. இந்த சிலுவையில் மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்களே. ஸ்தோத்திரம். அப்போ மறைக்கப்பட்ட ஞானம், மர்மமான ஞானம் யார்? ஆதி காலங்கள் முதல் மறைக்கப்பட்ட ஞானம் யார்? இயேசு கிறிஸ்து. ஸ்தோத்திரம். இப்பிரபஞ்சத்தில் அவர் ஒளியாக இருக்கிறார், காற்றாக இருக்கிறார், காண முடியாதவராக இருக்கிறார், தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டவர் யார்? மகிமையின் கர்த்தர் கிறிஸ்து. அவர்தான் மறைக்கப்பட்டவர், அவர்தான் மர்மமானவர். யாருக்கும் புரியாதவராக இருந்தார். ஞானிகளுக்கும் முனிவர்களுக்கும் புரியாத ஒருவராக இருந்தார். ஒளியாக சிலர் சொன்னார்கள், ஸ்தோத்திரம். காற்றாக சிலர் சொன்னார்கள், சக்தியாக சிலர் சொன்னார்கள். கதற்கு ஸ்தோத்திரம். அப்போ நமக்கோ அவைகளை தமது ஆவினால் வெளிப்படுத்தினார். 10ஆம் வசனம். இந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்து அறிகிறார். அந்த ஆவியானவர் தான் உங்களுக்குள்ள வைக்க விரும்புகிறார். இந்த மறைக்கப்பட்ட ஆவியானவர், மறைக்கப்பட்ட கிறிஸ்து உங்களுக்குள் பிரவேசிக்க விரும்புகிறார். அப்போது ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் நடத்தோம், அபிஷேகம் பண்ணப்பட்டோம், அன்னை பாஷை பேசணும், சபைக்கு போனோம், ஊழியத்தில் கலந்து கொண்டோம், உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டோம், வாலிப கூட்டத்தில் கலந்து கொண்டோம், தாய்மார் கூட்டத்தில் கலந்து கொண்டோம், ஆண்கள் ஐக்கியத்தில் கூட்டு கலந்து கொண்டோம், மிஷினரி கூட்டங்களை வச்சோம், கன்வென்ஷனை வச்சோம். அப்புறம் சொல்லுங்கள், ஊழியத்துக்கு போனோம், மிஷினரி ஊழியத்துக்கு போனோம். அப்புறம் சொல்லுங்கள், ஒரு சர்க்கிள்குள்ளே இருக்கிறோம், ரவுண்டுக்குள்ளே இருக்கிறோம், சர்க்கஸ்குள்ளே. சர்க்கஸில் ஒரு சுற்றி அடைச்சிருப்போம், அதுக்குள்ளே தான் மிருகம் இருக்கும். சபை அப்படி தான் இருக்குது, ஒரு கட்டடத்துக்குள்ளே இருக்குது, அப்படியே ரொட்டிட்டாய் உள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்குது. இதை தவிர வேறு எதுவுமே இல்லை, சுற்றிக்கிட்டே இருக்குது. ஆகவே தான் இந்த சபைக்குள் வர்ற மக்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கறது என்னவென்றால், ஸ்தோத்திரம், அதற்கு மேலே ஒன்று இருக்கிறது. மறைக்கப்பட்ட ஞானம் கிறிஸ்து, அவர் மகிமையின் கர்த்தர். இந்த உலகத்தின் ஞானம் அல்ல, பிரபுக்களின் ஞானம் அல்ல,
மர்மமான கிறிஸ்து, மறைக்கப்பட்ட கிறிஸ்து, ஒளியாக, வெளிச்சமாக, ஸ்தோத்திரம், இப்பிரபஞ்சத்தின் சக்தியாக, ஒரு மூலமாக, ஒரு ஈர்ப்பு விசையாக தேடினார்களா இந்த உலகத்தினுடைய ஞானிகளும் பிரபுக்களும் முனிவர்களும்? அவர்தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். நீ ரட்சிக்கப்பட்டதோடு, அபிஷேகம் பெற்றதோடு, ஞானசாரம் பெற்றதோடு, அந்நிய பாஷை பெற்றதோடு நின்று விட்டாய். அதற்கு மேல் நீ நகரவில்லை. ஆனால் இந்த இப்பிரபஞ்சத்தின் மகிமை ஞானம் அல்ல, மறைக்கப்பட்ட ஞானமானவர், ஜீவனும் தீர்க்காயுசமானவர் உங்களுக்குள் தன்னை வைக்க விரும்புகிறார். உங்கள் ஆவிக்குள் உட்பிரவேசிக்க விரும்புகிறார். இப்படிப்பட்ட மகிமையின் உலகம், மகிமையின் ஆவி உங்களுக்குள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்போ இந்த ஞானமாகிய தேவன், ஞானம், ஒளியாகிய தேவன், கடவுள், ஞானமாகிய கடவுள், ஒளியாகிய கடவுள், சக்தியாகிய கடவுள், ஸ்தோத்திரம், இப்பிரபஞ்சத்தின் சக்தியாகிய கடவுள் எல்லா மதத்தினர்களும் மக்களும் தேடுகிறார்கள். அதுக்காகத்தான் இத்தனை தெய்வம், இத்தனை கோவில் உலகம் முழுவதும் இருக்கு. அந்த ஞானத்தை தேடுறாங்க. இந்த உலகத்துல வெளிப்படாத ஞானமா அவர் இருந்தார். ஆனா வெளிப்பட்டுட்டாரு, இன்னும் சபைக்கு தெரியலையே, கடவுளுடைய பிள்ளைகளுக்கு தெரியலையே. அவங்க தாங்க தெரியாம எல்லா பக்கமும் தேடுறாங்க. ஒவ்வொரு சென்டரா போறாங்க, அந்த தியான மடத்துக்கு போறாங்க, இங்க போனா அங்க போனா அங்க போனா அங்க போனா எல்லாத்தையும் தேடிட்டே இருக்கிறாங்க. இங்க போனா கண்டுபிடிச்சிடலாமா, அங்க போனா கண்டுபிடிச்சிடலாமா, இந்த ரிசீட்டை போனா கண்டுபிடிச்சிடலாமா, இந்த மலைகிட்ட போனா கண்டுபிடிச்சிடலாமா, இந்த முனிவர்கிட்ட போனா கண்டுபிடிச்சிடலாமா தேடிட்டு இருக்கிறாங்க. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்பாக மறைக்கப்பட்ட ஞானமானவர் வந்து சிலுவையை மறித்து விட்டாரே, அவர் உங்களுக்குள் உட்பிரவேசிக்க விரும்புகிறார். அப்போ இயேசு மறைக்கப்பட்ட மர்மமான ஞானமாக இருந்தார். இந்த உலகத்தில் புரிய முடியாதவராக இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறைக்கப்பட்ட மர்மமாக இருந்தார். இவர்தான் பாவ மாமிச சாயலாக வந்தார். ரோமர் 8:3 பாவ மாம்ச சாயலாக வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு புரியுங்களா இயேசு ஏன் வந்தார் என்று? ஸ்தோத்திரம். பாவ மாமிச சாயலாக வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த மறைக்கப்பட்ட மர்மமான இந்த இயேசு மனித சாயலாக வந்தார். ஸ்தோத்திரம். இரத்தமும் மாமிசமாக வந்தார். Glory to God. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இரத்தமும் மாமிசமாய் வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 2:14 ஸ்தோத்திரம். இரத்தமும் மாமிசமாய் வந்தார். மாமிசத்தில் அவர் கொலையுண்டார். பாவ சாயலாய் வந்தார். புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அப்படி வந்ததுனால அவரை யாருமே அறியலை. அவர் ஒரு முனிவராக, ஒரு மோசையை போல ஒரு முனிவராக, ஒரு தவத்தில் இருக்கிற ஒரு சன்னியாசியாக அவர் வருவதாக அவர் எதிர்பார்த்தார்கள். அப்படி அவர் வரல. ஸ்தோத்திரம். ஆகவே பாவம் மாமேச சாயலாக வந்த இவரை ஒருவரும் அறியவில்லை. இவர்தான் காணப்படாதவர், இவர்தான் மறைக்கப்பட்டவர், இவர்தான் சீனாய் மலையிலே இறங்கினவர், இவர்தான் சீனாய் மலையிலே மறைக்கப்பட்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீனாய் மலையில் மறைக்கப்பட்டவர், சீனாய் மலையிலே இறங்கினவர். இவர்தான் சோதோம் கொமோராவுக்குள் நுழைந்தவர். இவர்தான் ஆபிரகாமோடு பேசி நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போய் என்று சொன்னவர். இவர்தான் யாக்கோபு கண்ட ஏணியில் இறங்குறவராக, ஏறுகிறவராக தூதர்கள் இருந்தபொழுது அந்த ஏணியின் உச்சியில் இறந்தவர். இவர்தான் தானியேல் கண்ட மனுஷகுமாரன். கேபார் நதியிலே எசேக்கியேலுக்கு வெளிப்பட்டவர். தானியேல் தீர்க்கதரிசிக்கு மறைபொருளை வெளிப்படுத்தினவர் இவர்தான்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இவர் மறைக்கப்பட்டவராக, மறைக்கப்பட்ட ஞானமாக, மறைக்கப்பட்ட ஒளியாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இவர் இருந்தார். ஆனால் இவரை சிலுவையில் அறைந்தார்கள். 1 கொரிந்தியர் 2:5 முதல் 7 வரைக்கும் இருக்கிறது. நல்லா கவனிங்க. அப்போ நம்ம எங்கே இருந்தோம்? ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த வட்டத்தில் இருந்து வெளியே வரணும். வெளியே வந்து என்ன செய்யணும்? அதை விட சொல்லலை. நீங்கள் சர்ச்சுக்கு போகிறதையோ ஜெபம் பண்ணுறதையோ விட சொல்லலை. அதை விட ஒரு பெரிய காரியம் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது என்னன்னா, அவர் உங்களுக்குள் பிரவேசிக்க வேண்டும். கொலைசர் 1:27 இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரிவுபடுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த மர்ம ரகசியம். 1:27. மர்மமானவர், மறைக்கப்பட்ட ஞானமானவர், சிலுவில் அறையப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. இவர் எங்கே இருக்கிறார்? உங்களுக்குள் இருக்கிறார். புதிய மொழிபெயர்ப்பை சொல்லுகிறேன். பரலோகத்தின் மர்ம புதையல் இயேசு என்று கூறுகிறது. இவர் மகிமையின் செல்வம். உங்கள் வெள்ளத்திலே முழுக்கடிக்க கிறிஸ்து உங்களுக்குள் வாழுகிறார். புது மொழிபெயர்ப்பு எப்படி? பரலோகத்தில் மர்மமான ரகசியம், புதையல் இயேசு. பரலோகத்தில் மர்மமான புதையல் இயேசு கிறிஸ்து. இவர் மகிமையின் செல்வம், வெள்ளத்தினாலே முழுகடிக்கும் கிறிஸ்து உங்களுக்குள் வாழ்கிறார் என்று புதிய மொழிபெயர்ப்பு கொலேசியர் 1:27 பற்றி சொல்லுது. பரலோகத்தில் மர்மமான பொக்கிஷம், ஸ்தோத்திரம், புதையல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ காலாகாலமாக சபையில் நடந்தது வெறும் ரட்சிப்பு, மறுபிறப்பு, அபிஷேகம் பெறுதல், அந்நிய பாஷை பெறுதல், ஞானஸ்நானம் எடுத்தல். இதோடு நின்று விட்டார்கள். அதைவிட மேலான ஒன்று இருக்கிறது. ரட்சிப்புக்கு மேலாக கிறிஸ்துவை உங்கள் ஆவியில் உட்பிரவேசிப்பது. இதுதான் தேவனுடைய விருப்பமும் தேவனுடைய நோக்கமும் இருக்கிறது. அதுக்கு தான் ரட்சிக்கிறார். சும்மா சர்ச்சுக்கு போயிட்டு வர்றதில்ல. கிறிஸ்தவர் என்ற ஒரு பேரை மாற்றுவதற்காக அல்ல. உள்ள வருகிற நோக்கமே அதுதான். உங்களுக்குள் உள்ளே வர வேண்டும். உங்கள் ஆவியில் அவரை வைக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஒரு ரட்சிப்பு என்பது ஒரு வேறொரு காரியமாக இருக்கக்கூடாது. போதராகி நாங்கள் செய்கிற தவறு என்ற ஒரு கண்காணிச்சு எடுத்து ரட்சிப்பின் போட்டுட்டு அதில் பல ரட்சிப்பு வரும். அதில் சிலதை தேர்ந்தெடுத்து 7 ரட்சிப்பு. ஸ்தோத்திரம். பார்வோன் கைக்கு விடுத்து மீட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி ரட்சிப்பு. பார்வோன் கையிலிருந்து உன்னை ரட்சிக்கிறார். இது மக்களுக்கு வெளிப்புறத்தில் அப்படி ஒரு கிளர்ச்சியை உண்டாக்கி கொடுக்கும். இதான் ரட்சிப்பு. பார்வோன் கையிலிருந்து உங்களை ரட்சிக்கிறார். பார்வோன் சேனையை அழிப்பதுதான் அவருடைய ரட்சிப்பு. பார்வோன் கையிலிருந்து உங்களை மீட்பதுதான் ரட்சிப்பு. உங்கள் சத்துருக்கள் நடுவிலே வெற்றியை கொடுப்பதுதான் ரட்சிப்பு. இப்படி பல வசனங்கள் இருக்கு. இதெல்லாம் கேட்கறதுக்கு கொஞ்சம் பரவசமா இருக்கும், தட்டி எழுப்புற மாதிரி இருக்கும். ஓ நம்ம எதுக்கு ஏற்கனவே பிரச்சனையோடு வந்திருக்கிறோம். பார்வோன் கையிலிருந்து ரட்சிக்கிறாராம். நம்ம வீட்டுக்காரர் தான் பார்வோன்னு. பார்வோன் சேனையிலிருந்து ரட்சிக்கிறார். நம்ம மாமியார் குடும்பம் தான் பார்வோன் சேனையை போல இருக்கு. கடவுள் நம்மோடு பேசுகிறார், ரட்சிக்க போறார் சொல்லி கையை தட்டி கையை உலுப்பி அல்லே லூயா ஆமேன் 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 போடுவாங்க. சத்துருக்களின் எல்லா கைகளுக்கும் விலைக்கு ரட்சிப்பார். இதெல்லாம் மக்களை உற்சாகப்படுத்துகிறது. சரீரப்பிரகாரமான ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது. பிரதான நோக்கம் ஆவியின் தேவன் உங்கள் ஆவியில் தன்னை வைப்பது. இதுதான் காட் பர்பஸ்.
வெறும் ரட்சிப்பு, வெறும் மனம் திரும்புதல், வெறும் அபிஷேகம், அந்நிய பாஷை பேசுதல், உபவாச ஜெபம், சாதாரண ஜெபம், காத்திருப்பு ஜெபம், முழுறு ஜெபம், அமாவாசை ஜெபம் என்ற அந்த எல்லைக்குள் மட்டுமல்ல, இதை விட அதற்கு மேலான ஒரு அனுபவம். மறைக்கப்பட்ட ஞானமானவர், பரலோகத்தின் மர்ம ரகசியமானவர், பொக்கிஷமானவர், புதையலானவர் தன்னை உங்கள் ஆவிக்குள் வைப்பதே. இதை தவிர வேற நோக்கம் இல்லை. ஏதேனில் இருந்த நோக்கம் அதுதான். ஏதேனில் என்ன நோக்கம்? ஆதாம் ஜீவக்கனியை புசித்து அதன் வழியாக ஆதாமுடைய ஆவிக்குள் ஆண்டு உட்பிரவேசித்து இரண்டாம் வாழ்க்கையை கொடுக்க விரும்பினார். மரணக்கனியை புசித்து சாத்தானை தன் ஆத்துமாவுக்குள் வரவழைத்து ஆதாம் பாவ மாமிச சாயலாக ஆத்துமாவில் உள்ள மனம் மூலமாக சரீரத்தை நடத்துவது, ஆத்துமாவில் உள்ள அறிவு புத்தி மூலமாக சரீரத்தை நடத்துவது பூமியை சீரழிந்தது. பூமி கெட்டது. மனிதனை படைத்ததற்கு தேவன் விசனப்படக்கூடிய அளவுக்கு கீழ்த்தரமாய் பூமி போனது. ஆதியாகமம் 6:5. உங்களுக்கு புரிஞ்சுட்டுங்களா? உங்களுக்கு அப்போ நீங்கள் நெக்ஸ்ட் லைஃபுக்கு நீங்கள் போகணும். நீங்கள் நல்ல பிலீவராக இருக்கலாம். 30 years, 20 years, 15 years, 10 years, 5 years அல்லது 1 year, 40 years, 45 years ஒரு சர்ச்சுக்கு நீங்கள் போயிட்டுருக்கலாம். நீங்கள் அந்த வட்டத்துக்குள்ளே இது வரைக்கும் இருந்திருப்பீங்க. எங்களை போல் ஆயர், குருக்கள், போதகர், பாஸ்டர்ஸ் நடத்தியிருப்பாங்க. ஆனால் இதற்கு மேலே ஒரு வாழ்வு இருக்குங்க. அந்த வாழ்வு பரலோகத்தில் மறைக்கப்பட்ட பொக்கிஷம், புதையல் இயேசு. மறைக்கப்பட்ட ஞானம் 1 Corinthians 2:7 வாசித்தீங்க. ஸ்தோத்திரம். கொலைசர் 1:27 வாசித்தீங்க. மகிமையின் கிறிஸ்து ரகசியம், மறைக்கப்பட்டவர் அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், வேறு எங்கேயும் இல்லைங்க. அப்போ ஆண்டவர் உங்கள் மகத்துவமான ஒரு ஆவியை கொடுத்து பிரபஞ்சத்தின் தேவன் உங்கள் ஆவிக்குள் வாழ விரும்புகிறார். அதுக்கு தான் உங்களுக்குள்ள உட்பிரவேசிக்கிறார். ஸ்தோத்திரம். ஆகவே வெறும் ரட்சிப்பு என்ற அந்த அடிப்படையில், ஞானஸ்தானம் என்ற அந்த அடிப்படையில், சபை கொள்கைக்குள் ஒரு வட்டத்துக்குள் இல்லாமல் அடுத்த ஸ்டெப் லைஃபுக்கு வாங்க. இந்த செய்தி வாரந்தோறும் இரவு 8 to 8:30 வரைக்கும் பிரசங்கிக்கப்படும். இதற்கு முன்னால் 18 செய்திகள் பேசப்பட்டு இருக்கிறது. நீங்கள் யூடியூப்பில் ஜோஷுவா மாஸ்லாமணி என்று போய் ஸ்தோத்திரம் பிளேலிஸ்டில் இருக்கிற சீக்ரெட் ஆஃப் ஹியூமன் ஸ்பிரிட் என்ற தலைப்பின் கீழ் செய்தியை பாருங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஆண்டவரே, எங்கள் ஜனங்களை ஆசீர்வதிங்க. ஒரே வட்டத்துக்குள் நாங்கள் நின்று விடாமல் மறைக்கப்பட்ட தேவ ஞானமானவர், ஸ்தோத்திரம், பரலோகத்தின் புதையல் பொக்கிஷமானவர், மறைக்கப்பட்டவர் இயேசு கிறிஸ்து ஆவியாக எங்களுக்குள் உட்பிரவேசிக்கிறீர். இதுதான் உங்களுடைய முழு நோக்கம். இதுதான் காட் பர்பஸ். இந்த நோக்கம் தம்முடைய பிள்ளைகளுக்குள் நிறைவேற உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் மகிமைப்படுவார். இது வானத்தின் வாசல், என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல்பத்தே, இது வானத்தின் வாசல், என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். தலை தாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா,